ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருள்: கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் பேஸ்ட் வந்து 1/2 மூடி தேங்காய், சோம்பு, 4 முந்திரி பருப்பு, கசகசா. இது 4த்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹோல் ஸ்பைஸாக சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு லைட் கோல்டு கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கேமரா கொஞ்சம் சைடாக இருக்குது, கொஞ்சம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்னதாக அறுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து லைட்டாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். 1/2 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசியாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது 3 போட்டுக்கோங்க. நல்லா போட்டு அது பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காய் வந்து கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது 4த்தையும் சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலா ஃபுல்லாக அந்த காயில் இறங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அந்த மசாலாலாம் காயில் இறங்கட்டும், உப்பெல்லாம். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு 3 விசில் வந்து விடுங்க. காய் நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்கும். கிரேவி ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இந்த கீ ரைஸு, கோக்னட் ரைஸ் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.